தாவேகாவின் கொள்கை எதிரி பாஜக என கூறும் விஜய் எப்படி பாஜகவின் பிடியில் இருப்பார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களை விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யார் கரண்ட் ஆஃப் பண்ணது, யார் செருப்பு தூக்கி வீசினாங்க, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆம்புலன்ஸ் வேன் வருவதற்கான காரணம் என்ன, ஏன் முதலமைச்சர்லாம் வந்தால் நல்ல இடங்களில் ரவுண்டானா போல இடங்களில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரலை, இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். பிணத்தை வைத்து தமிழகத்தில் பாஜக அரசியல் செய்வதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்ட உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் சம்பவத்திற்கு உண்மை கண்டறியும் குழு அமைத்த பாஜக கும்பமேளா சம்பவம், மணிப்பூர் படுகொலைகள் தொடர்பாக ஏன் குழு அமைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அரசியல் பிணத்து மேலே அரசியல் பண்ணுவாங்க. பிணத்து மேல அரசியல் பண்ற சில கட்சிகளை காரி துப்புன்றாங்க மக்கள்லாம். நான் போன இடத்துல கரூர்ல காரி துப்புறாங்க. இது என்ன அரசியல்? இது ஓட்டு, ஒரு பக்கம் ஓட்டு திருட்டு, இன்னொரு பக்கம் வாக்கை எப்படியெல்லாம் ஏமாத்தி பெறலான்னு. தப்புங்க. அரசியல் பண்ணக்கூடாது. இதுல அரசியல் இருக்கக்கூடாது, அனுதாபம் மட்டும்தான் இருக்கணும். அரசியலை மேல் நோக்கி வச்சு இருக்கிற கட்சிகள்லாம் அனுதாபம் இருக்கா? இன்னும் அந்த ஈரம் காயல. அவன் வீட்டுல அப்படி துக்கம் இருந்தா அப்படி பேசுவான் அரசியல், ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும். இதெல்லாம் கொடூரமான முகங்கள். இது அந்த கொடூரமான முகங்கள்லாம் இப்ப தெரியுது. இப்ப இந்த ஏமா மாலினி தலைமையில போட்டிருக்காங்களா பாஜக குழு வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. கும்பமேளாக்கு ஏன் போடல? கும்பமேளாக்கு போட்டிருக்கணும்ல பாஜக மாநில ஆட்சியில. சரி, மணிப்பூர்ல இவ்வளவு படுகொலைகள், வன்புணர்வுகள் நடந்துச்சு, அதுக்கு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி பாஜக போட்டாங்களா? ஏமா மாலினி தலைமையில் அங்க அனுப்ப வேண்டியது தானே? கும்பமேளாக்கு அனுப்ப வேண்டியது தானே? எவ்வளவு பாலங்கள் இடிஞ்சு விழுந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க, அங்க அனுப்ப வேண்டியது தானே? தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும்னு ஒரு சில கட்சிகள் துடிச்சிட்டு இருக்கு. பிணத்து மேல அரசியல் பண்ணாது.